ஹலோ ஃப்ரெண்டு, இன்னைக்கு ஜெர்மன்ல நம்ம காமனா பண்ற இன்னொரு மிஸ்டேக் தான் பார்க்க போறோம். அந்த மிஸ்டேக் என்னன்னா, இஷ் வாட்சே ஃபியோர் டிஷ், இஷ் வாட்சே ஃபியோர் டிஷ். இந்த சென்டென்ஸ் ஜெர்மன்ல டோட்டலி ராங். கரெக்டான சென்டென்ஸ் என்னன்னா, இஷ் வாட்சே ஆஃப் டிஷ், இஷ் வாட்சே ஆஃப் டிஷ். இந்த மிஸ்டேக் ஏன் வருதுன்னா, நம்ம இங்கிலீஷ்ல திங்க் பண்றதுனால தான் வருது. இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ நமக்கு கிடைக்கிற சென்டென்ஸ் தான் இஷ் வாட்சே ஃபியோர் டிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இது டோட்டலி ராங். ஆனால் ஜெர்மனில் சில வேர்ப்ஸ்க்கு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த வார்டன். வார்டன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆஃப் தான் வரும். அது ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன்ஸ், வேர்பன் மிட் ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு கிராமர் இருக்குது. ஸோ வார்டன் வரும்போது அது கண்டிப்பாக ஆஃப் மட்டும்தான் யூஸ். இங்கே ஆஃப் வந்துட்டு அக்குசாட்டிவ் கேஸில் வருது. ஸோ நம்ம வந்துட்டு டூன்னு சொல்ல மாட்டோம், டிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் இஷ் வாட்சே ஆஃப் டிஷ். ஃபியோர் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அது ஒரு பர்பஸ்க்காகவோ அல்லது ஒரு சம்மனுக்காகவோ தான் யூஸ் பண்ணும். பைஸ்பீல் தஸ் கெஷங்க் இஸ் ஃபியோர் டிஷ். ஸோ வார்டனோட ப்ரிப்போசிஷன் ஆஃப் தான். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. See you in the next video. Until that, cheers.